இன்னைக்கு நம்ம டெரிஃபர் டீச்சர் அட் கோல்ட் ஸ்கூல் 12th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல பசங்க எல்லாரும் ஃபீல்ட் ட்ரிப்புக்காக டோக்கியோ வந்திருப்பாங்களா. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க எதுக்கு தேவையில்லாம இந்த டைம்ல ஃபீல்ட் ட்ரிப் கூட்டு வரானுங்கன்னு சானுக்கு புரியாம இருக்கும். ஓகே, அடுத்த ஸ்டாப் வரப்போது எல்லாரும் அவங்கள பொருட்களை மறக்காம எடுத்துக்கங்கன்னு சொல்லும் போது அந்த குட்டி பையன் எங்க காணோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பதறிக்கிட்டு இருப்பானா. என்னடா ஆச்சுன்னு சானோ கேட்க ஹீரோ பையனை காணோம்னு சொல்ல நல்லதா போச்சுமானா. சோ அதுக்கப்புறம் பஸ் விட்டு இறங்கிட்டு எங்கடா போனோன்னு அவனுக்கு கால் பண்ணி கேட்டேன். நம்ம எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஏறினாமா. அப்ப அவசரமா வேலைக்கு போற பசங்க எல்லாரும் என்னை கூட்டத்தோட கூட்டமா கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதனால இப்ப நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவான். கூடி சீக்கிரம் உங்களை வந்து நான் மீட் பண்ணிடுறேன் அப்படிங்கும் போது அப்ப அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் ஒரு விதமான இடத்தோட பேரெல்லாம் சொல்லுவாங்களா. அது எதுவுமே ஹீரோக்கு தெரியல. டே என்னடா தொலைஞ்சு போயிருக்காடான்னு சானோ கத்திக்கிட்டே இருக்க போனும் கட் ஆயிடும். நம்ம ஹீரோட பேட்டரி டெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த போய் டனக்கா வாத்தியார் கிட்ட சொல்ல அவனுக்கு வேற வேலையே கிடையாது. சரி என்ன பண்ணலாம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸுமே வேணும்னா எங்க வாத்தியாரை கண்டுபிடிக்கிறதுக்காக எங்க கிளாஸ் சேர்ந்த பசங்களாக நாங்களே போய்க்கிறோம். நீங்க ஃபீல்ட் ட்ரிப்பா போய் பாருங்க. மத்த பசங்களை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கங்கன்னு சொல்லும்போது இருந்தாலும் பசங்களை தனியா விடக்கூடாது அப்படின்னு டனக்கா யோசிக்கிறானா. அப்பதான் அந்த எலி வாத்தியார் இருக்கிறாருல, அவரு என்னோட கிளாஸ் பசங்களையும் சேர்த்து நீ பாத்துக்கோ, இந்த பசங்களை நான் ஹீரோவை கண்டுபிடிக்கிற வேலையை இவங்களை மேய்க்கிற வேலையை வந்து நான் பாத்துக்கிறேன். இதே சாக்குல நம்ம டோக்கியோவை சுத்தி பாத்தரலான்னு சொல்லிட்டு அந்த எலி வாத்தியார் வேற பிளான் போட்டுட்டு இருக்கேன். டனக்கா வாத்தியார் அதை ஒத்துக்கிட்டு ஓகே உங்களுக்கு என்ன நடந்தாலுமே இந்த எலி வாத்தியார் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்க போறாரு. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா மறக்காம அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கூடவே ஹயாக்கி அகாடமியோட ஆஃப் கேம்பஸ் ரூல்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும்லன்னு கேட்கும்போது அவங்களும் சொல்றாங்க உங்களோட யோகாய் பவர்ஸ் சாதாரண ஹியூமன்ஸ் பாத்திரக்கூடாது. நீங்க ஒரு யோகாய்ங்கிற விஷயமும் அந்த ஹியூமன்ஸுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நீங்க ஒரு ஹியூமனாய்டு யோகாயா இல்லாம ஒரு திங்ஸ் மாதிரி இருந்தீங்கன்னா அந்த பேப்பர் யோகாய் இருப்பான்ல, சோ அவன்லாம் ஏர்ல எல்லாம் பறந்துகிட்டு இருக்க கூடாது. ரொம்ப நார்மலா ஒரு பேப்பர் மாதிரி பிஹேவ் பண்ணணும். வாங்க எல்லாரும் வாத்தியாரை கண்டுபிடிப்பன்னு போறாங்களா. முத வேலையை நம்ம ஹீரோவோட போட்டோ எடுத்து காமிச்சிட்டு அந்த எலி வாத்தியார் இருக்கிறாருல, அவருக்கு தெரிஞ்ச இந்த சீவேஜ்ல இருக்கிற எலிகள்லாம் இருக்குமா, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற எலிங்க, சோ அந்த எலிங்க எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பான். கூடவே ஹிஜிட்டாவும் இருப்பான். இவ்வளவு தூரம் டோக்கியோக்கு வந்துகிட்டு நான் ஏன்டா ட்ரைனேஜ்குள்ள சுத்திட்டு இருக்கணும்னு புலம்ப. இன்னும் சில பசங்களாம் அங்க ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும் போல அந்த இடத்துல ஹீரோ தேடுறன்னு போயிட்டு பயங்கரமா அலப்பற பண்ணிக்கிட்டு இருப்பானுங்களா. சும்மா இருங்கடா அப்படின்னு அவனுக்குள்ளே சண்டை போட்டு இருப்பானுங்க. இன்னொரு பக்கம் அந்த ஒத்தக்கண்ணா இருக்கிறான்ல, அவன் கூடயே பார்த்தா இன்னும் 2 பசங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு பெரிய டவர் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல தேடிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த பேப்பர் பே இருக்குதுல, சோ அது சும்மா ஒரு பிளாக் மாதிரி இவங்க வச்சிருக்க ஒரு ஸ்டிக்ல வந்து அட்டாச் ஆகிட்டு ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்க. சரி இது வேலைக்கு ஆகலன்னு அந்த எலும்பு கொடுப்புன்னு இருப்பால, அவளுக்கு அந்த ஒத்தக்கண்ணா கால் பண்ணி கேக்குறானா. அங்க பார்த்தா நம்ம பெனிக்கோ அங்க இருக்கிற வீடியோ கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை வாங்கலான்னு மோமோவை இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறான். அதுவே சானோ குட்டி பையன் அப்புறம் கூட இன்னும் 2 பேர் இவங்க தான் ஆக்சுவலி நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கிறானுங்களா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த டகாஷி டாக்டர் இருக்காருல, அவரு ட்வின்ஸ் மாதிரி வருவாரா. என்ன டாக்டர் நீங்க 2 பேரா சொல்லவே இல்லைன்னு கேட்க அது ஆக்சுவலி அந்த போலீஸா தான் இருக்கும். சோ அவரால தான் வேஷம் பண்ண முடியும்ல. இவங்க 2 பேரும் ஒரு டைம்ல கிளாஸ்மேட்ஸா இருந்திருக்காங்களாமா. இவங்களோட இன்னொரு ஒரு கிளாஸ்மேட்டோட கடை இங்க இருக்காமா, அதை பார்க்க தான் வந்திருக்காங்க. வரீங்களா அந்த இடத்துல நிறைய பேயெல்லாம் இருக்குன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம சானுக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுதா. நம்ம ஹீரோவும் அந்த ட்ரெயினை விட்டு இறங்கிடுவானா. டே பேக் விடுங்கடான்னு வச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும் போது வந்துரு பேக். பட் சானோ கொடுத்த அந்த தாயத்து இருக்கும்ல, அது கலந்து கீழே விழுந்துருமா. நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் அது ஒரு குட்டி பையன் கொடுத்ததுதான். ஐயோ அது எங்க அப்படின்னு சொல்லி அப்படியே தேடி கண்டுபிடிச்சு எடுக்க போக வேற ஒருத்தன் வந்து அதை எடுக்கிறான். அவனை பார்க்கும்போது ஒரு செகண்ட்ல சானோ அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டான். பிளஸ் இது ரொம்ப தேங்க்ஸ் தம்பி எடுத்து கொடுத்ததுக்குங்கும் போது நீங்க வந்து இங்க இருக்கிற ஹயாக்கி அகாடமியில வாத்தியாரா தானே இருக்கிறீங்க, யோகாய்க்கெல்லாம் வாத்தியாரா இருக்கிற ஒரு ஹியூமன் தானே நீங்கன்னு கேட்கும்போது அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டமா, அப்ப இந்த பையன் ஒரு யோகாயா அப்படின்னு யோசிக்கிறான். நான் உங்களை யோகாய் டிவில எல்லாம் பார்த்துருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இங்க டோக்கியோல என்ன பண்றீங்க. ஐயோ தம்பி நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, இப்ப நாங்க ஒரு ஃபீல்ட் ட்ரிப்புக்காக வந்தோம். இப்ப நான் டோக்கியோல எங்க இருக்கிறேன்னு கேட்கும்போது ரைட் வாத்தியாரா இருந்துட்டே தொலைஞ்சிட்டீங்களா. சரி விடுங்க, இவ்வளவு பெரிய ஊர்ல உங்களை தனியா விட்டுட்டு போறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா மனிதர்களை சந்தோஷமாக்குறதுனா என்னோட வேலையேன்னு சொல்லிட்டு ஹீரோவா ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சுக்கிட்டு இருப்பானா. அப்பதான் இந்த தாயத்து உங்களுக்கு எங்க கிடைச்சது, உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கொடுத்தாங்களான்னு கேட்க இல்ல நான் ஆக்சுவலி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பையனை வந்து காப்பாத்தணும், அந்த குட்டி பையன் தான் கொடுத்தான்னு சொல்லும்போது அப்படியான்னு யோசிச்சுட்டு சரி உங்களோட மொபைல் போன் இருந்துச்சு அப்படின்னா உங்க பசங்களை இதை வச்சு கான்டாக்ட் பண்ண வேண்டியதானே. ஆனா ஆமா இல்ல இங்க சார்ஜ் பண்ண முடியும்லன்னு சொல்லிட்டு டக்குனு அவன் சேரை எடுக்க அங்க இருக்கிற ஒரு குட்டி பொண்ணை அவன் தள்ளி விட்டுருவான். வேகமா போயிட்டு பொண்ணு உனக்கு எதுவும் ஆகல இல்லன்னு சொல்லும்போது அது நல்லாதான் இருக்கும். அப்ப அந்த பையன் தலை அந்த பொண்ணுமே ஒரு யோகாய் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுதா என்ன. சரி விடுங்க வாங்க கிளம்பலான்னு வெளியே வந்தா அங்க போற ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்த்துட்டு பின்னாடியே போவானா. எங்கடா போறேன்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி பெண்ட நிமித்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு என்ன இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே ஒரு தேஜாவு மாதிரி தெரியுதுன்னு பாப்பானா. அந்த வழியா கரெக்டா ஒரு ஃபயர் ட்ரக் போகும்போது அங்க இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. அங்க ஒரு இந்த மால் ஒன்னு இருந்துச்சுல, அங்க ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருச்சுங்கும் போது ஹீரோவும் அப்படின்னா அந்த குட்டி பொண்ணுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த கடைக்கு போகும்போது நினைச்சண்டான்னு இவன் நினைப்பான். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் தீய வச்சு அணைச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பானா. பின்னாடி அந்த பையனை வந்துட்டு இதுக்குதான் வேகமா வர சொன்னேன், ஏன்னா நம்ம அங்க மீட் பண்ண அந்த ஒரு பேய் இருக்குதுல்ல, அது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பேய். அந்த பேய் எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்தை சார்ந்துதான் இருக்கும். அதுங்க போடுற ட்ரெஸ்ஸை வச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்த நம்மளால யூகிக்க முடியும்.
அப்படி சொல்ல அப்பதான் ஹீரோக்கும் ஞாபகம் வருது, அட ஆமா பெனிக்கோவும் அந்த டைப் ஆஃப் பேய் தானே. பெனிக்கோ எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாலோ அப்பப்பெல்லாம் வந்து அன்பார்ச்சுனேட் நடக்கும். முதல்ல அந்த மாதிரியான யோகாய் ஒரு வீட்டுக்கு போகுதுன்னா அங்க நிறைய அதிர்ஷ்டம் நடக்கும். அதுவே அந்த யோகாய் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தான் போகும். ஒன்ஸ் போயிருச்சு அப்படின்னா அந்த வீட்டுல அபரிவிதமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த யோகாய் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிங்கிற காரணத்துக்காக கண்டிப்பா இது நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. சப்கான்சியஸா தான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பான்னு சொல்ல ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க, இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தியாச்சு, ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு, எல்லாரும் சேஃப் தானா ஓகே தான் அப்படின்னு ஹீரோ யோசிக்க அப்ப அந்த பில்டிங்கோட மாடியில யாரோ ஸ்பெல் யூஸ் பண்ற மாதிரி தெரியுமா. உடனே அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவன் போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா இதே மாதிரியான ஸ்பெல்ல பெனிக்கோட பயன்படுத்தி இருந்திருப்பான். ஒரு கதவை வந்து கம்ப்ளீட்டா லாக் பண்றதுக்காக இந்த மாதிரியான ஸ்பெல்ல யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான யோகாய். கண்டிப்பா அவ ஒரு குட்டி பொண்ணு அப்படின்னா இதை பார்த்து பயந்து இருந்திருப்பா. சோ அதனால சீக்கிரம் அவளை போய் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அந்த பில்டிங்கோட பின்னாடி வழியில போய் ஏறலான்னு போக அப்ப அந்த பையன் வந்துட்டு யோ என்னையா பண்ணிட்டுக்கிறேன், அது சாதாரண ஒரு யோகாய் தான், அது இறந்து போனா இங்க யாரும் கண்டுக்க போறது கிடையாது, நீ ஒரு ஹியூமனுக்கும் யோகாய்க்கும் சம்பந்தம் இல்ல, தேவையில்லாம எதுக்கு இதுல எல்லாம் நீ இன்டர்ஃபர் பண்றேன்னு கேட்க நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு வெண்டிங் மிஷின்ல வாட்டர் பாட்டில எடுத்து அந்த தண்ணி எல்லாத்தையும் அப்படியே மேல ஊத்திக்கிறான். இங்க பாரு, நான் ஒரு யோகாய் எல்லாம் படிக்கிற ஸ்கூல்ல இருக்கிற ஒரு வாத்தியார், இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு குட்டி குழந்தை என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா என்னோட ஸ்டூடெண்டா வந்து என் கிளாஸ்ல படிக்க தான் போகுது, அதனால இந்த யோகாய்களோட ஒரு வாத்தியாரா அந்த ஸ்டூடெண்ட்டை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு வேகமா அவன் போக ஆரம்பிக்க சபா நான் கேள்விப்பட்ட மாதிரி அவன் சரியான தலைவலியா இருக்கிறான், சரியான காண்டு அப்படின்னு இவன் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். ஹீரோவும் உள்ள போயிருப்பானா அந்த இடத்துல இன்னும் நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்கல. அந்த பொண்ணு ஒளிஞ்சிருக்க அந்த ஒரு ரூமுக்கும் போயிட்டு எப்படி அந்த ஸ்பெல் எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ணி அந்த ஒரு பொண்ணையை காப்பாத்தலான்னு போனா டக்குனு அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நெருப்பெல்லாம் பத்திக்க இவங்களால வெளியே போக முடியல. ஏற்கனவே நம்ம ஹீரோ கடையில இருந்து சார்ஜர் எல்லாம் வாங்கிட்டு போன் சார்ஜ் பண்ணி இருப்பான் போல. இப்ப சானுக்கு கால் பண்ணி ஒரு நெருப்பு பிடிச்சிருக்க பில்டிங்ல குழந்தையை காப்பாத்துறதுக்காக வந்தேன்டா, திடீர்னு பார்த்தா என்னால எஸ்கேப் ஆக முடியல, வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க டக்குனு அவன் மேல ஒரு பாறை விழுந்துரு போல. அந்த போன் உடஞ்சு போயிடும். ஐயோ இவனுக்கு என்னாச்சு, எங்க போய் நெருப்பு பிடிச்சிருக்கு, எப்படி காப்பாத்துறதுன்னு ஒண்ணுமே புரியாதவங்க அந்த ஒத்தக்கான இருப்பான்ல அவனுக்கு கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லும் போது அவங்களுமே நம்மளோட பவர்ஸை யூஸ் பண்ணாம எப்படி நெருப்பு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம அந்த பேப்பர் பை இருக்குல்ல அவன் தான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆச்சு, அவன்கிட்ட இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற செடிகள் மேல பயன்படுத்தும் போது அங்க இருக்கிற எல்லாரும் அதை போய் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா, இதான் கரெக்டான சான்ஸ்னு பாதி மீன் மாதிரி ஒரு யோகாய் ஒருத்தர் இருப்பான்ல அவன் அந்த ஒத்தக்கான நேரம் மேல தூக்கிட்டு போறான். வானத்துல இருந்து அவங்களும் பாத்துறாங்க அங்க இருக்கிற ஒரு மால்ல தான் இந்த மாதிரி நெருப்பு பிடிச்சிருக்குதுன்னு இதை அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது இந்த யோகாய்களை அப்படி வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோகாய் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க போல, அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்களா. இத சானோகிட்ட சொன்னோன்னு எப்படியாவது ஹீரோவை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா அவனு ஓடி வந்துகிட்டு இருக்கேன். அங்க ஃப்ளோர் உடஞ்சு விழுந்ததுல ஹீரோவோட தலையில அடிபட்டு இருந்திருக்கும். ஆனா அதை விட அவனோட போன் உடஞ்சு போச்சுன்னா அவன் பயங்கரமா ஃபீல் பண்றான். இப்ப எப்படி அவங்க கான்டாக்ட் பண்றதுன்னு அப்ப திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் நம்ம சின்ன வயசுல காப்பாத்தின அந்த குட்டி குழந்தை இருக்கிறான்ல அவன் நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு வாங்க இந்த வழியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது நேரா ஒரு டோர் கிட்ட கொண்டு வந்துட்டு இதுக்கு மேல நீங்க தான் போய் ஆகணும், என்னால போக முடியாது, அவன் மறைஞ்சு போகிற மாதிரி இருக்கேன். இவனும் வெளியே வந்து அப்படியே அந்த புகையெல்லாம் சுவாசிச்சு இருப்பான் போல, மயங்கி போய் கீழே விழுகிறானா. அப்போ கையில நம்ம சானோ கொடுத்த அந்த தாயத்தை வந்து கவனிக்கிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு சானோவும் மத்தவங்களும் அந்த பெரிய சைஸ் பேப்பர் பை இருக்கிறான்ல அவனை ஏதோ மந்திர கம்பளம் மாதிரி பயன்படுத்திட்டு வந்துடுறாங்க. வந்து அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு எப்படி இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு உள்ள போயிருப்பேன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவனையும் அந்த மந்திர கம்பளத்துல தூக்கி போட்டுக்க அப்ப திடீர்னு டிரைனேஜ்ல இருக்கிற தண்ணி எல்லாம் பீச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த மால் மேல. என்னன்னு பார்த்தா ஹிஜிட்டாவும் அந்த எலி வாத்தியாரும் எலிங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம ஹீரோவை தேட வைக்கிறங்கிற பேர்ல அங்க இருக்கிற பைப் லைன் எல்லாம் உடைச்சிட்டு இருந்திருப்பானுங்க போல. சோ அதுதான் அந்த இடத்துல தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்குது. பரவாயில்ல இது ஒரு குட் லக்கா தான் இருக்குது, நெருப்பு வந்த நேரத்துல கரெக்டா தண்ணியும் வந்திருக்குன்னு சொல்லும் போது சானோ அவங்க அண்ணன் அப்படியே நினைச்சு பாக்குறான் குட் லக்கா அப்படின்னு. எஸ் அந்த நீளமா முடி வச்சிருந்தான்ல அவன் சானோட அண்ணன் தான். அதே நேரத்துல இந்த பேப்பர் பை இருக்குதுல இது ஆக்சுவலி அந்த பேப்பர் பையே கிடையாது. சானோ தான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த டகாஷிங்கிற டாக்டர் கூட அவங்க வந்து ஒரு கெஃபேக்கு போய் இருந்திருப்பாங்கல்ல அந்த போலீஸ் ஆபீசர் அவரால் தான் எது வேணாலும் மாற முடியும்ல. சோ அதுக்கப்புறம் இந்த பேப்பர் பை மாறிட்டு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாரு. ஓகே வாங்க மத்தவங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்க இருந்து கிளம்ப அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ யா தேங்க்யூ.